ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு யூபிஎஸ்சி தமிழ் ஹெரால்ட். திஸ் இஸ் ஹஸ்டி. ஸோ யூபிஎஸ்சி பிகினருக்கான வீடியோ தான் இது. ஸோ யூபிஎஸ்சி பிகினர் அவங்களோட ஃபர்ஸ்ட் 6 மந்த்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ராப்பராக சேனல் பண்ணாமல் அவங்களோட டைம் வந்து வேஸ்ட் பண்ணி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அவங்க இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு டே ஒன்லேருந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக கொடுத்துருவேன். ஸோ வீடியோக்குள்ளே நம்ம உள்ளே போகலாம். ஃபைன். ஸோ என்ன பண்ணுறோன்னா, ஆக்சுவலாக நீங்கள் யூபிஎஸ்சி பிகினராக உள்ளே வந்த உடனே நிறைய பேர் படிக்கிறத விட்டுட்டு புக்ஸு கலெக்ட் பண்ணுறது, நோட்ஸ் டவுன்லோட் பண்ணுறது அண்ட் டெலகிராம் குரூப்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் வரதுக்கு முன்னாடியே ஒரு 200 டெலகிராம் குரூப்பில் நீங்கள் உள்ளே இருந்திருப்பீங்க. அது இல்லாமல் டிஃப்ரெண்ட் இன்ஸ்டியூட்ஸோட மெட்டீரியல்ஸையும் உங்கள் கையில் இருக்கும். அது இல்லாமல் டாப்பர்ஸோட ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் அப்படின்னு அதில் ஒரு 200 வீடியோ வந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, பார்த்து வச்சுருப்பீங்க. இது எல்லாமே இங்கே வந்து இஷ்யூ தாங்க. ஸோ ஆஃப்டர் 6 மந்த்துக்கு அப்புறமா உங்ககிட்ட வந்து கேட்டோன்னா, ஆமாம் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், எனக்கு ப்ரிப்பேர் பண்ணவே டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆக்சுவலாக யூ ஆர் நாட் ப்ரிப்பரிங். அடுத்த விஷயம், இந்த 6 மாதம் ஏன் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். இந்த ஃபர்ஸ்ட் 6 மந்த் தான் நம்ம ஃபவுண்டேஷன் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட டாபிக்ஸ்லாம் எப்படி இருக்கும், டிஃபிகல்ட் டாபிக்ஸை ரொம்ப ஈஸியாக உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். அதுவே உங்களோட ஃபவுண்டேஷன் ரொம்ப வீக்காக போணுச்சு அப்படின்னா உங்களால் அட்வான்ஸ்டு சப்ஜெக்ட்ஸை புரிஞ்சுக்கிறதுல ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த 6 மந்த் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் பீரியட் அப்படின்னு நம்ம மீன் பண்ணுறோம். அப்போது நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபவுண்டேஷன் பீரியடில் வந்துட்டு நிறைய விஷயத்த மாற்றி மாற்றி பண்ணுறீங்க. லைக் இப்போ புரியுற மாதிரி சொல்கிறேன். ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு வைங்களேன், முதல்ல வந்து பேஸ்மெண்ட் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், மேலே பில்டிங் வந்து நம்ம ரைஸ் பண்ணிட்டு போவோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எடுத்தோன்னா போயிட்டு ரூஃப் கட்டணும், ரூஃபில் டாப்பில் இது பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணுறதே வந்து ராங் மெத்தட். எப்படின்னு நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண உடனேயே டாப்பர் சொன்னாங்க அப்படின்ட்டு வந்துட்டு டே ஒன்னே வந்து ஆன்சர் ரைட்டிங் எழுதுறது ஒரு பக்கம், எஸ்ஏ ஒரு பக்கம் எழுதுறது, அதே மாதிரி எத்திக்ஸ் ஒரு பக்கம் எழுதுறது, என்சிஆர்டி ஒரு பக்கம் படிக்கிறது, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு பக்கம் பார்க்கறது. ஒரு நாளில் எவ்வளோ வேலை தாங்க பார்க்க முடியும்? இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் தான் உங்களுக்கு கொண்டு விடும். எல்லா டாப்பருமே டே ஒன்லேருந்து ஆன்சர் ரைட்டிங் எழுதுனாங்களான்னா அப்படி கிடையாது. பட் அதுக்காக வந்து நம்ம டே ஒன்லேருந்து எழுத வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல, நம்ம என்ன மீன் பண்ணுறோம்னா, இதை ஸ்ட்ரக்சர்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் உள்ள இதை கற்றுக்கங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபவுண்டேஷனை முதல்ல லேர்ன் பண்ணுங்க. ஸோ ஃபவுண்டேஷனை லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது கூடவே பேரலாக வந்து நீங்கள் கொஷின்ஸே நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். எப்படிங்கிறத நான் பின்னாடி வர வீடியோஸில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ ஜஸ்ட் வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க, அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி மட்டும் தான் நம்ம பேச போகிறோம். ஸோ மிஸ்டேக் நம்பர் 1, ரிசோர்ஸ் கலெக்ஷன் சிண்ட்ரோம். அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நீங்கள் புக்ஸை கலெக்ட் பண்ணுவீங்க, பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுவீங்க, பிளேலிஸ்ட்லாம் வச்சுப்பீங்க, மல்டிபிள் டெலிகிராம் குரூப். இப்போ உதாரணத்துக்கு புரியணும்னா, நீங்கள் வந்து பிரசிடென்ட் அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் அகாடமிஸோட மெட்டீரியல்ஸ் உங்கள் கையில் இருக்கும். ஓகேங்களா? எல்லாத்தையுமே என்ன பண்ணுவீங்க, போட்டு படிச்சுட்டு இருப்பீங்க. ஆக்சுவலாக இது எதுவுமே உங்களோட ப்ரிப்பரேஷனை இம்ப்ரூவ் பண்ணாது. ஸோ நீங்கள் எப்பயுமே ஒரு விஷயத்த கிளியர் கட்டாக வச்சுக்கோங்க. 5 புக்கை ஒரு டைம் படிச்சிங்கன்னா அது எஃபெக்டிவாக இருக்காது. ஒரு புக்கை 5 டைம் படிச்சிங்கன்னா அது எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மிஸ்டேக் வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம குறைச்சிக்கணும். அப்போது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ரிசோர்ஸை நம்ம லெஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட ப்ரிப்பரேஷன் பெட்டர் ஆகும். ரிசோர்ஸை லெஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து எவ்ரி டாபிக்கு ஒரு ரிசோர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நம்ம போதும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம மீன் பண்ணுறோம். அதே மாதிரி யூபிஎஸ்சி எப்பயுமே உங்களுக்கு ஒரு டாபிக்கான அந்த கான்செப்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா, அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படின்னு தான் பார்க்குமே தவிர நீங்கள் எத்தனை புக்கு படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத எங்கேயுமே வந்து அவங்க கேட்க மாட்டாங்க. 2வது மிஸ்டேக், என்சிஆர்டியை இக்னோர் பண்ணுறது. நம்ம மோஸ்ட்லாக என்ன பண்ணுவோம், என்சிஆர்டி தானே, இதெல்லாம் வந்து ஒரு ஸ்கூல் பசங்க படிக்க வேண்டிய புக்கு, இது எதுக்கு நம்ம படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணியிருப்போம், நிறைய இடத்துல நம்ம நினச்சிட்டு நம்ம என்சிஆர்டியை இக்னோர் பண்ணியிருப்போம். ஏங்க டாப்பர்ஸே என்ன பண்ணியிருப்பாங்க, என்சிஆர்டிலாம் நீங்கள் படிக்க வேண்டாம் அப்படின்னு சில டாப்பர்ஸ் சொல்லியிருக்காங்க. இது எனக்கே தெரியும். அப்போ ஆக்சுவலாக அவங்க என்சிஆர்டி படிக்கலைன்னா ஆமாம் அவங்க படிக்கல தான். பட் அட் தி சேம் டைம் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி நமக்கு ஒர்க் ஆகுமானா அது நமக்கு தெரியாது. 99% ஆஃப் தி பீப்புள் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணுற எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, என்சிஆர்டி படித்து தான் போகிறாங்க. அந்த 1% நான் என்சிஆர்டி படிக்கலன்னு சொல்கிறாங்கல்ல, இவங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு புக்ஸ் நோக்கி மூவ் ஆன் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம புக் லிஸ்ட்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அங்கே போய் பாருங்கள். ஹிஸ்ட்ரி வந்து நான் என்சிஆர்டி படிக்கலன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, உபீந்தர் அல்லது பூனம் தலால் தாகியா இந்த மாதிரி பெரிய பெரிய புக்ஸ் போயிருப்பாங்க. ஸோ அப்படி போகிறப்ப நமக்கு என்சிஆர்டி என்னது நமக்கு பெருசாக வந்து தேவைப்படாது. அப்போது நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, என்னோட ஸ்ட்ரெஸ் பாயிண்ட், நீங்கள் என்சிஆர்டி என்ன பண்ணக்கூடாது, எப்பயுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது.
ஸோ இது வந்து நீங்கள் என்சிஆர்டி தான் உங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் வந்து கொடுக்கும், ஒரு கான்செப்டை வந்து எப்படி நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த என்சிஆர்டியோட ஃபவுண்டேஷனை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், அட்வான்ஸ்டு புக் நோக்கி நம்ம மூவ் ஆன் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹிஸ்ட்ரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு என்ன குரோனாலஜி இருக்குது, அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மனுஸ்கிரிப்ட் அப்படின்னு வைங்களேன், மனுஸ்கிரிப்ட் அப்படின்ட்டு நீங்கள் டைரெக்டாக புக்கில் போய் படிச்சிங்கன்னா என்னன்னே தெரியாது. அப்போ மேனுஸ்கிரிப்ட்னா என்ன அப்படிங்கிறத 6th புக்கில் உங்களுக்கு கிளியர் கட்டாக கொடுத்துருப்பாங்க. ஒரு மேனுஸ்கிரிப்ட்னா அது எப்படி இருக்கும், அது எந்த மெட்டீரியல்லேருந்து, பாம் லீஃப்லேருந்து மேட் பண்ணியிருப்பாங்களா இல்லையா, அது எப்படி கட் பண்ணியிருப்பாங்க, எல்லாத்தையுமே அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த ஃபண்டமெண்டலுக்குள்ளே உள்ளே போக சொல்கிறோம். அதே மாதிரி ஜியாகிரஃபி அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் கான்செப்ட்ஸ்லேருந்து ஒரு லேண்ட் ஃபார்ம் எப்படி இருக்குது, இல்லை உங்களுக்கு வந்து ஒரு பி வேவ் எஸ் வேவ் அப்படிலாம் நீங்கள் படிப்பீங்களா, அதுக்கான பேஸ் வந்து உங்களுக்கு என்சிஆர்டியில் தான் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி பாலிட்டி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கான்ஸ்டியூஷன்னா என்ன, ஒரு கவர்னன்ஸ், ஒரு கண்ட்ரி வந்து எப்படி கவர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஃபண்டமெண்டல்ஸ் வந்து அதுக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி எக்கனாமிக்லேயும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரின்சிபல்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குங்க. இதெல்லாம் இப்போ யூபிஎஸ்சியில் என்ன பண்ணுறாங்க, கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இந்த வருஷம் கொஸ்டினை போய் எடுத்து பாருங்க, உங்களுக்கு என்னென்னு புரியும். அண்டு முக்கியமான ரொம்ப இம்பார்ட்டண்டான ஏரியாங்க சயின்ஸ். நம்ம இவ்வளோ நாளாக வந்து சயின்ஸை வந்து நம்ம பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. பட் இந்த வருஷம் யூபிஎஸ்சி சயின்ஸ் அண்ட் டெக்காக என்ன பண்ணிட்டாங்க, கொஷின்ஸை பயங்கரமாக ஏற்றிட்டாங்க. ஸோ அதனால் விச் மீன்ஸ் யூபிஎஸ்சி நமக்கு என்ன இன்சிஸ்ட் பண்ணுதுன்னா, நம்மளோட சயின்டிஃபிக் நாலேஜை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். அதாவது இந்தியாவில் எந்த விஷயத்த நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இதுக்கான ஃபவுண்டேஷன்ஸ்லாம் எங்கே தான் இருக்குது, இந்த என்சிஆர்டி தான் இருக்குது. ஸோ அதனால் வித்தவுட் பேசிக் நீங்கள் அட்வான்ஸ் புக்கு போனீங்கன்னா, லைக் எப்படி வந்து நீங்கள் ஒரு மேரத்தான் ஓடுறப்போ ஒரு வார்ம் அப் பண்ணாமல் நீங்கள் ஓடினீங்கன்னா எப்படி இருக்கும், இன்ஜுரி ஆகும்ல, அந்த மாதிரி இங்கேயுமே நீங்கள் இன்ஜுரி ஆகிட்டு நீங்கள் மாட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்து மிஸ்டேக் நம்பர் 3, சிலபஸே என்னன்னு தெரியாதுங்க, உட்காந்து படிச்சுட்டு இருப்பீங்க. மொதல் விஷயம், இப்போது நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, நீங்கள் வந்துட்டு எல்லாரும் என்ன பண்ணுறீங்க, நாளே எடுத்தோன்னே என்ன பண்ணிடுறீங்க, நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறீங்க. எஸ் ஆப்வியஸாக நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறது நல்லது தான். ஆனால் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நீங்கள் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிலபஸை ரீட் பண்ணணும். ஸோ சிலபஸில் நம்ம ரீட் பண்ணுறப்ப தான் நியூஸ் பேப்பரில் வர இன்ஃபர்மேஷனை நம்ம கொண்டு போய் கனெக்ட் பண்ண முடியும். அப்போ இந்த நியூஸ் GS 3ல கேட்டிருக்காங்க, சயின்ஸ் அண்ட் டெக்கில் கேட்டிருக்காங்க, இல்லை என்விரான்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம போய் கனெக்ட் பண்ண முடியும். நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா, கனெக்ட் பண்ணாமல் அந்த இஷ்யூவை மட்டுமே பார்த்து அதுக்கான நோட்ஸ் எடுக்கிறப்போ அது வெறும் இன்ஃபர்மேஷனாக மட்டும்தான் இருக்குமே தவிர அதை உங்களால் ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த சிலபஸ் அப்படிங்கிறத மெயின்ங்க, அதை வந்து எடுத்து நீங்கள் ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருங்க. எங்கேயாவது சான்ஸ் கிடைச்சா கூட நீங்கள் வாலில் ஏதாவது பேஸ்ட் பண்ணி வைக்கிறதும் நல்லது தான். ஸோ நம்மலாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, ஆக்சுவலாக யூபிஎஸ்சி அப்படிங்கிறது ஒரு நாலேஜ் பேஸ்டு எக்ஸாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆக்சுவலாக அது வந்து ஒரு சிலபஸ் பேஸ்டு எக்ஸாம். ஸோ சிலபஸ் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட கொஷின்ஸை வந்து உங்களுக்கு இருக்கும். அப்போ ஒவ்வொரு டாப்பிக்கையும் எடுத்து நம்ம என்ன பண்ணணும், யூபிஎஸ்சியோட சிலபஸ் கூட நம்ம லிங்க் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அடுத்த முக்கியமான விஷயம் பிவைக்யூ. பெரும்பாலும் நம்ம பார்க்குறப்போ பிகினர்ஸ் ஆக்சுவலாக ஒரு டைம் இருக்காது. ஏன்னா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கிளாஸே உங்களுக்கு ஒரு 3 hours போயிடும். சில அகாடமியில் 6 hour கூட கிளாஸ் போகும். அப்போ ரிமைனிங் இருக்கிற டைமில் எங்களுக்கு கிளாஸில் எடுத்தது எங்களால் படிக்க முடியல அப்படின்லாம் அந்த இஷ்யூ வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. ஓகேங்களா, ஃபைன். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து சிலபஸ் பார்க்குறதுக்கும் அல்லது பிவைக்கு பார்க்குறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் தலையில் நீங்களே மண் அள்ளி போடுறதுக்கு சமம். ஸோ பிவைக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த டாப்பிக்கை எவ்வளவு டீப்பாக நீங்கள் போய் படிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு பிவைக்கு தான் உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணி கொடுக்கும். அப்போ ஒரு கொஸ்டினோட டெப்த் எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி தீம்ஸ், நீங்கள் ப்ரிலிம்ஸை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஹோலிஸ்டிக்காக ஒரு 200 தீமில் பிரிச்சிடலாம். நான் எக்ஸாம் நியர்பையில் என்ன தீம்ஸ் அப்படிங்கிறத நான் லிஸ்ட்டு வந்து நான் கொண்டு வரேன். ஸோ இந்த 200 தீம்ஸில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தீம்ஸ்னு சொல்லலாம், இண்டெக்ஸ், கமிட்டி, ரிப்போர்ட், இது ஒரு தீம். பார்டரிங் கண்ட்ரிஸ், இது ஒரு தீம். இந்த மாதிரி 200 தீமை நம்ம என்ன பண்ணலாம், பிரிக்கலாம். அப்போ எந்த தீம்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது என்ன பண்ண முடியும், நீங்கள் வந்து கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோகிராஃபியில் எடுத்திங்கன்னா நீங்கள் ஜியோமார்ஃபாலஜி அவ்வளோ படிப்பீங்க, பட் அவங்க கொஸ்டின் கேட்குறதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் சின்ன சின்ன ஏரியாஸ்லேருந்து மட்டும் தான் அவங்க கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி யூபிஎஸ்சி எப்படி வந்து அவங்களோட பேட்டர்ன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணணும். அப்போ இந்த பிவைக்யூ அப்படிங்கிறது, இதை பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் வெறும் யூபிஎஸ்சியோட பிவைக்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா மோர் தென், அதாவது யூபிஎஸ்சியில் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனோட பிவைக்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா மோர் தென் இனஃபா அப்படின்னா அப்படி நம்ம சொல்ல முடியாதுங்க. இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டில் நீங்கள் வந்து NDA, CAPF,
இபிஎஃப்ஓ, அதுக்கப்புறம் வந்து சிடிஎஸ், ஐஏஎஸ், இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ், இதில் கேட்கப்பட்ட ஜென்ரல் நாலேஜோட பிஒய் கோர்ஸையும் நீங்கள் என்ன பண்ணணும், எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்போ ஒவ்வொரு வருஷமே வந்து நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும், ஓகேங்களா, சிடிஎஸ்லாம். அதுலேருந்து உங்களுக்கு 2 கொஸ்டின் தான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ பிஒய்க்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான திங். ஃபைன். இந்த மிஸ்டேக்லாம் நீங்கள் சரி பண்ணீங்கன்னா உங்களுக்கும் யூபிஎஸ்சி கொஞ்சம் நீங்கள் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி உங்களால் வர முடியும். அண்ட் முக்கியமான விஷயம், பிகினருக்கான 3 மந்த் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மந்த்தும் செகண்ட் மந்த்தும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். முதல்ல யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனை பற்றி புரிஞ்சுக்கங்க, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். எத்தனை டயராக நடக்குது, என்னென்ன பேப்பர்ஸ் இருக்குது, ஒவ்வொரு பேப்பருக்கும் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் வாட் இஸ் வாட்னு மட்டும் தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுட்டு டேரெக்டாக சிலபஸ்க்குள்ளே இறங்கிடுங்க. கம்ப்ளீட் சிலபஸ் எடுத்து என்ன பண்ணுங்கள், மெமரி பண்ணி அதை வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட்டாக எழுதி பார்க்குறது விச் இஸ் அட்வைசபிளுங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அது கூட பிஒய்க்குவே எடுத்து என்ன பண்ணுங்கள் பாருங்கள், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டையுமே எடுத்து இப்படி தான் கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் அது கூட ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஹிஸ்ட்ரி அண்டு ஜியோகிரஃபி இந்த 2 என்சிஆர்டியும் ஆரம்பிங்க. ஸோ இதுக்கு மொத்தமாக 2 மாதம் எடுத்துக்கங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 மந்த்தில் என்ன பண்ணணும், ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியோகிரஃபியை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்து மந்த் 3 இது பாலிட்டிக்கு உங்களுக்கு ஒரு 10லேருந்து 15 நாள் மோர் தென் எனஃப்ங்க, ஈஸியாக முடிச்சிடலாம், ஓகேவா. நான் 10லேருந்து 15ங்கிறது ஒரு பிகினருக்காக சொல்கிறேன். இதே கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 5 டேஸில் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பாலிட்டி வந்து நீங்கள் என்சிஆர்டி நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ இந்த ஃபவுண்டேஷனை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் 3 மந்த் நீங்கள் என்ன பண்ணலாம், அட்வான்ஸ்டு புக்ஸ் நோக்கி நீங்கள் என்ன பண்ணலாம், மூவ் பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷனை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இது கூட நீங்கள் பேரலாக அப்போ நாங்கள் இந்த மந்த் 1, 2, 3ல் நாங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கக்கூடாதுன்னா அப்படி கிடையாது. நீங்கள் நியூஸ் பேப்பர் டெய்லி நீங்கள் ரீட் பண்ணணும். நீங்கள் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட சிலபஸ் என்ன பண்ணுங்கள், எடுத்து நீங்கள் ரீட் பண்ணணும். ஸோ ஒரு டாபிக் நீங்கள் நியூஸ் பேப்பரில் ரீட் பண்ணிட்டீங்கன்னா அது எந்த சிலபஸில் ஃபிக்ஸ் ஆகுது அப்படிங்கிறத நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். போயிட்டு வெப்சைட்டில் போய் தேடினீங்கன்னா கொடுப்பாங்க. அது தேடுறதுக்கு முன்னாடி நீங்களே அது எங்கே போய் ஃபிக்ஸ் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கான ஒரு ஷார்ட் நோட்ஸ் எடுங்க. அதே மாதிரி ரிவிஷன் நீங்கள் கண்டினியூஸாக எவ்வளோக்குள்ள நீங்கள் ரிவிஷன் பண்ணீங்களோ அவ்வளோக்குள்ள வந்து உங்களுக்கு இந்த ப்ரிப்பரேஷன் ஈஸியாக இருக்கும். நம்ம ரிவிஷனை பற்றி நான் ஃபியூச்சரில் ஒரு வீடியோ கூட நான் பண்ணுறேன், பார்க்கலாம். ஸோ அட் லாஸ்ட் நம்ம கன்க்ளூஷன் வந்துட்டோம். கன்க்ளூஷனில் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோங்க. டூ many புக்ஸ் வேணாம். ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் ஏகப்பட்டது இருக்குது. வருஷத்துக்கு 1000 பேர் கிளியர் பண்ணுறாங்க. 1000 பேரும் 1000 ஸ்ட்ராட்டஜி வீடியோ கொடுப்பாங்க. எல்லாமே உங்களுக்கு செட் ஆகுமானா அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது, ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் பார்த்து அதை அனலைஸ் பண்ணி அது நமக்கு எது சூட் ஆகும் ஆகாது அப்படிங்கிறத நம்ம தான் என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். சில பேர் காலைல படிப்பீங்க, சில பேர் நைட்டு படிப்பீங்க. ஸோ ஒரு டாப்பரோட வீடியோ பார்த்து அவங்க காலைல படித்தாங்க, நானும் காலைல படிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா அது மாட்டிப்பீங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜி நமக்கு எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ எதுவுமே வந்து நீங்கள் டூ மச்சாக போனீங்கன்னா அது டேஞ்சர் தான். அது ஸ்ட்ராட்டஜி வீடியோவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ நீங்கள் ஸ்ட்ராட்டஜி வீடியோஸாக பார்க்குறத விட உங்களோட மென்டார்கிட்ட போய் பேசுங்க, உங்களோட ரெஸ்பெக்டட் ஃபேக்கல்ட்டிஸ்ட்டை போய் பேசுங்க. எனக்கு இந்த இஷ்யூ இருக்குது, இதை நான் எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க. ஃபைன். அதே மாதிரி முக்கியமான விஷயம், டாப்பர்ஸோட பேப்பர் என்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த லாஸ்ட் 10 வருஷத்தில் டீச்சிங்கில் நிறைய பேரை பார்த்தாச்சு. முதல் நாள் ஆன்சர் ரைட்டிங் எழுதிட்டு டாப்பரோட காப்பி எடுத்துருந்து எனக்கு இந்த மாதிரி ஆன்சர் வரல, இந்த மாதிரி ஆன்சர் வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. என்னோட ஹானஸ்ட் ரிப்ளை என்னன்னா, அந்த டாப்பருக்கே அவங்களோட ஃபர்ஸ்ட் ஆன்சர் காப்பி இப்படி இருக்காது, இதை விட நீங்கள் எழுத விட மோசமாக தான் இருக்கும். ஸோ அதனால் போயிட்டு நீங்கள் அடுத்தடுத்து உங்களை நீங்கள் டியூன் பண்ண பாருங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ என்னன்னா, யாரையுமே நீங்கள் என்ன பண்ணாதீங்க, உங்கள் கூட கம்பேர் பண்ணாதீங்க டாப்பர்ஸை வச்சு. அதே மாதிரி ரேண்டமாகவும் படிக்காதீங்க. இன்னைக்கு ஒன்று படிக்கணும், நாளைக்கு ஒன்று படிக்கணும், அதை ஆர்கனைஸ் பண்ணி படிங்க. எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுங்கிறத நான் வந்து இந்த பிகினர் சீரீஸில் நான் எடுத்துகிட்டு வரேன். அதே மாதிரி நீங்கள் ரிவிஷனை என்ன பண்ணணும், இக்னோர் பண்ணக்கூடாது. ஸோ இந்த விஷயத்தெலாம் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியும், யூபிஎஸ்சியை வந்து ரொம்ப குயிக்காக வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி வீடியோ கைஸ். ஸோ இது நிறைய வந்து நீங்கள் பிகினர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து டிஎம்ல கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பிகினர்ஸ்க்கு வந்து எங்களுக்கு ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னா கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இது நம்ம ஒரு சீரீஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நமக்கு ஒரு பிளான் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.